நேத்து ராத்திரி அம்மா இன்னைக்கு ராத்திரி யாரோ மாப்பிள்ளை விநாயகம் வா மறிக்கூடது மாமா 10 நாளாச்சு. என்னடா அது பொண்டு பசங்களாட்டம்? ஒருத்தன் துணியை துவைக்கிறான், ஒருத்தன் பாத்திரம் கழுவுறான், ஒருத்தன் துணியை காய போடுறான், ஒருத்தன் காய்கறி நறுக்கிறான், ஒருத்தன் அயன் பண்றான். கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு ஊருக்குள்ள பிறப்பாங்க எப்பறான்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட சாமி. ஐயோ கல்யாணம்னாலே அண்ணனுக்கு பிடிக்காது. உன்னோட அண்ணனை டென்ஷன் படுத்துது. மாப்பிள நம்ம மாயாண்டி மல்லிகைக்காவுடைய பேத்தி சும்மா தாவணி போட்டுட்டு கும்முன்னு இருக்கான். நீங்க ஊன்னு சொல்லுங்க, ஜம்முன்னு முடிச்சிடலாம். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனியுதடா. மாமா ரொம்ப களைச்சு போய் வந்திருக்க, முதல்ல சாப்பிடு, சாவகாசமா பேசலாம். தம்பி மயில் வாகனம் மாமாவுக்கு சாப்பாடு பலமா ரெடி பண்ணிடுவோம். மாமா பிளட் ரிலேஷன் வேணானே. என்ன பிளட் என்ன பிளட் என்ன பிளட்? உங்களுக்கு ரத்த பொரியல் போடணுமா? போட்டு 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 போட்டு. என்ன வெரைட்டி என்ன வெரைட்டி. ஒரே ஒரு குறை, இதெல்லாம் ஒரு லேடி குக்கிங் பண்ணிருந்தாங்கன்னா கிக்குன்னு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே, ஐ அம் அட்ஜஸ்ட். சைலன்ஸ் ப்ளீஸ், டோன்ட் டிஸ்டர்ப். இது மாமனுக்கும் மாப்பிளைக்கும் மட்டனுக்கும் நடுவில் நடக்கிற பந்தம். ஐ அம் ரைட். ஆயிரம் பேரு வீச்சரவோட எகுத்து வந்தாலும் எகுத்து நிக்கிறோம்டா இந்த மாதிரி கொடுத்து. ஆனா நீங்க காட்டுற பாசத்துல என் கண்ணெல்லாம் கலங்குது. சாப்பிட்றி, இனி என்னெல்லாம் கலந்து போது பாரு. இன்னும் கொஞ்சம் சூப்பர் சூப்பர் சூப்பர். மாப்பிள எல்லாம் ஓகே. ஒரு வெத்தலை பாக்கு போட்டா வாய் நல்லா சவக்கும். வெத்தலை போடாமலே இப்ப சேவகம் பாரு. எப்படி எப்படி எப்படி? தம்பி மயில் வாகனம் வெளிகேட்ட கொஞ்சம் பூட்டுறா. இதான் பூட்டுறானே. என்ன தூக்கிட்டு போக சொல்றியா? வாங்கிட்டு போ சொல்றேன். மாமா அண்ணன் தம்பி சும்மா தகதகன்னு ஊருக்கு அனுப்புற மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஒத்துமையா இருக்கிறது பிடிக்கல. இல்ல மாப்பிள, பொண்டாட்டிங்கிற பேர்ல உள்ள ஒருத்தைய கூட்டிட்டு வந்து மொத்தமா எங்களை பிரிச்சிடணும், அப்படிதானே? என்ன நான் சொல்றது? ஐ அம் சாரி மாப்பிள. தூக்கி விட்டுறா. கல்யாண பேச்சோட எவனாவது வீட்டுக்குள்ள வந்தீங்க கருமாதி பண்ணிடுவேன். தம்பிங்கடா அண்ணன்டா. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ. இங்க வாடா. என்ன பெரிச்சாலைக்கு பெரிய கருவாடு கிடைச்சா மாதிரி மூஞ்சில அவ்வளவு சந்தோஷம். எனக்கு இந்த வெள்ளை பிள்ளைக்கு கல்யாணம். இதே மாதிரி பொண்ணு வீட்டுல உன் போட்டோ கேட்டிருப்பாங்களே, யார் போட்டோ கொடுத்த? கிட்ட வந்து மூஞ்செல்லாம் கடற கீரி புள்ள மாதிரி பேக்ல போ. ஏண்டா மயில ஓட்டுறீங்க? ஒண்ணு இல்லண்ணே, மயிலுக்கு கல்யாணமா? ஆமாண்ணே, பொண்ணு சூப்பரா இருக்குண்ணே, பாருண்ணே. அப்படியா? பாய், எனக்கு ஒரு டீ, மயிலுக்கு ஒரு ராகி மால்ட். வட 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 உள்ள போய் பேசுவோம். வா என்ன போய் உட்காரு உட்காரு உட்காரு. கல்யாணம். ஆமாண்ணே, கல்யாணம் ஆயிடுச்சுல. டேய், கல்யாணம்னா மூஞ்சி பிரைட்டா தான்டா இருக்கும். கல்யாணம் இல்லனா வாழ்க்கையே பிரைட்டா இருக்கும்டா. கடைசி வரைக்கும் உங்க வீட்டுல குழந்தைங்க சத்தம் கேட்காதரா. 30 வருஷம் கழிச்சு 5 கிழவனுங்க இருமுறை சத்தம் தான் கேட்கும். அண்ணா, உனக்கு தான் ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள வந்தா அண்ணன் தம்பி 5 பேரையும் பிரிச்சிருவாங்கன்னு நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்க. எனக்கு தான் கூட பிறந்தவங்க யாருமே இல்ல, நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? Note this point, your honor. நல்ல கேள்வி. அப்பனாத்தா இருக்காங்கல்ல? இருக்காங்க. பிரிச்சிடுவாங்கடா.
சாட்டா சொல்றேன், சார்பா கேட்டுக்க. இப்போ நீயா இருக்க, இந்த புள்ள அதுவா இருக்கு. கல்யாணம் ஆச்சுன்னா நீ அவளுக்காக மாறணும், அவ உனக்காக மாறணும். கடைசியில 2 பேரும் ஏன் மாறணும்? ராகி மாட்டு குடிச்சுக்கிட்டே நல்ல யோசி. போ 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 போ. அவா. ஏற்கனவே ஷாக் அடிச்ச மாதிரி தான் இருக்கும் மூஞ்சி, இதுல ஷாக் ரியாக்ஷன் வேற. ஹலோ, என்ன தங்கம், சந்தோஷமா இருக்க போல? என் வாழ்க்கையில நான் பெருசா நினைச்ச பதவிய என்கிட்ட இருந்து பறிச்சுட்ட. உன் வாழ்க்கையில நீ பெருசா நினைக்கிற உன் தம்பிகளை உன்கிட்ட இருந்து பறிக்க போறேன்டா. சாவுக்கு பயந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கானுங்க, விரட்டி வேட்டையாட போறேன்டா. என்னடா சொல்லி வச்ச மாதிரி 4 பேரும் ஒரே இடத்துல கூடியிருக்கீங்க? கூர்னது 4 பேர் இல்ல, 5 பேர். 5ஆ? யாரா அந்த 5வது ஆளு? யாருக்கும் 5ஆவது ஆளு அங்க பாரு. உன் தம்பிங்க தனிப்படமா போயிடுவாருங்கன்னு தொலைப்படமா போக வந்திருக்கியா? இன்னையோட ஒட்டஞ்சத்திரம் விநாயகம் பிரதர்ஸ் கதை முடிஞ்சதுடா. இவ்வளவு பெரிய மீச வச்சுக்கிட்டு நீ பஞ்ச் டைலாக் பேசாம இருந்திருந்தா தப்பா இருக்கும். பேசிட்ட, அது ரைட்டு. ஆனா நீ அவங்கள விரட்டிட்டு வந்ததா நினைக்கிற பத்தியா, அது ராங். ஐயோ ராசா, அடிங்க. வாடா வாடா வா. அண்ணே, பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடலாம். கொளுத்துறதெல்லாம் வேஸ்ட்ண்ணே, தண்டவாளத்தை தூக்கி போட்டா துண்டா போயிருவான். நான் ஊன்னு சொன்னா 4 பேர் உன்னை உழுதுருவானுங்க. இனிமே இந்த ஊருக்குள்ள உன்னை பார்த்தேன், ஏன்டா இங்க வந்தோன்னு யோசிக்க மாட்டேன், ஏன்டா பிறந்தோன்னு யோசிப்பேன். யாரு எதுக்காக கடத்தி கொண்டு வந்தாங்க? நம்மள யாரு இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியும் தாத்தா. அள்ளிட்டியடா குடும்பத்தை. அந்த குடும்பத்தை காப்பாத்துற அவசரத்துல சொந்த குடும்பத்தை கோட்டை விட்டுட்டியடா. குமரா, ரத்தம் இங்க வழியுதுடா. அந்த நல்ல சிவ குடும்பத்தை என் கையில வச்சுட்டு ஓன் தம்பியை கூட்டிட்டு போ. சண்முகா, முருகா, உங்க மொத்த கவனமும் இவங்க மேல இருக்கு. குமரா, எங்கடா நல்ல சிவ குடும்பம்?
உனக்கு தேவை எங்க உசுறு தானே? ஏன் விநாயகத்தை அடிக்கிற? அவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? ஓ வீட்டை சுடுகாடாக்கணும்னு வெறியோடு திரியற ஏன் முன்னாடி என்ன தாண்டி தொடரா பார்க்கலான்னு சவால் விட்டா? என்ன சம்பந்தமா? ஓடுற வண்டியில ஓ பொண்ண கூறு போட ஆளை இறக்குனா பாவை மக குறுக்கால வந்து வெட்டினா. ஏன் கூலிப்படைக்கிட்டே இருந்து ஓ குடும்பத்தையும் லாரியில இருந்து ஒன்னையும் மறிச்சு மறிச்சு நின்னு காப்பாத்தினா. இப்ப கூட உங்களை ஒளிச்சு வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டினா. ஓ தம்பிய கொன்னுடுவேன் எங்கடான்னு சொல்லல, உன்னை கொன்னுடுவேன் எங்கடான்னு அப்பவும் சொல்லல. பாரு, நீ பார்க்க பார்க்க ஒவ்வொருத்தரையும் போட்டு தள்ளுறேன் பாரு. போடா. போடா போடா ஓடு. முடிஞ்சிட்டேன்னு நினைச்சா திரும்ப 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 எந்திரிக்கிறியாடா? அப்படி என்னடா பண்ணுச்சு இந்த குடும்பம் உனக்கு? சோறு போட்டவெல்லாம் அம்மா, சொல்லி கொடுத்தவெல்லாம் அப்ப. இந்த குடும்பம் எனக்கு ரெண்டுமே பண்ணுச்சுடா. அப்பவும் ஒரே வார்த்தை, இப்பவும் ஒரே வார்த்தை. இது என் குடும்பம். என் ஆளுங்களை தொடணும்னா என்னை தாண்டி தொடரா பார்க்கலாம். விநாயகம், என் குடும்பத்துக்காக எங்களுக்காக எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சிருக்க. இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையப்பா. என் வாழ்க்கையில நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குங்கய்யா. சந்தோஷத்தை தான் நம்மளை சுத்தி இருக்கிற எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கணும். கஷ்டம்னு வரும்போது தனியா நினைச்சு ஜெயிக்கிறவன் தான் மனுஷன். அடுத்தவங்க கஷ்டத்தை உன் கஷ்டமா நினைக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு இந்த உலகத்தையே கொடுக்கலாம்ப்பா. என் உலகம் என் பொண்ணுதான்.